வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம ஒரு பழைய காலத்து ரெசிபி பச்சை புளி கத்திரிக்காய் கொஸ்து பண்ண போறோம். இந்த கொஸ்துல நம்ம புளியை அப்படியே கரைச்சி எதுவும் கொதிக்க வைக்காம டைரக்டா பச்சையாவே சேர்த்துருவோம். அதனாலதான் இதுக்கு பச்சை புளி கத்திரிக்காய் கொஸ்து அப்படின்னு பேரு. அரிசி உப்புமா, வெண்பொங்கல் இதெல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கம்மி இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியா ரொம்ப குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த பச்சை புளி கத்திரிக்காய் கொஸ்து ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சை புளி கத்திரிக்காய் கொஸ்து பண்றதுக்கு 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதில் நல்லா எண்ணெயை தடவிட்டு நெருப்புல நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சிருக்கேன். நமக்கு கொஸ்தோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். மற்றபடி தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல இந்த மாதிரி நம்ம அப்பளம்லாம் சுடுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாண்டு வச்சுக்கலாம், இல்லை நம்ம டைரெக்டாவே சுடலாம். பாருங்க, கத்திரிக்காயில எண்ணெய் தடவி இருக்கேன். கத்திரிக்காயில் நல்லா நெருப்புல நம்ம சுட்டு எடுத்துக்கணும். நடுவில் அப்படி நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா சுட்டி எடுத்துக்கணும். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா எல்லா பக்கமும் சுட்டாச்சு. பாருங்க, நல்லா அப்படி சாஃப்டா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். கத்திரிக்காய் சூடு ஆறத்துக்குள்ள நம்ம கொஸ்துக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் எண்ணி ஒரு 10 இருக்கும் பாருங்க, இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 4 மிளகாய் வத்தல். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஸ்துக்கு இதுதான் காரமே, நம்ம வேற எதுவும் சேர்க்க போறது இல்லை. பருப்பு நல்லா செவந்து மிளகாயும் பாருங்க நல்லா அப்படி கருகி வந்தாச்சு. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த எண்ணெயிலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சூடு ஆறியாச்சு. இந்த மேலே தோல் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்துடணும் நீட்டா. இது நம்ம தண்ணியில வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்கிற அந்த நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃபிளேவர் இருக்கு பாருங்க, அது போயிடும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பொறுமையா அப்படி எடுத்துக்கணும். 1 2 இப்படி ஒட்டியிருந்தாலும் பரவாயில்ல. அழகா அப்படியே பார்த்தீங்கன்னா படல் படலா அப்படியே எடுக்க வருது பாரு. இந்த காம்போட இப்படி கிள்ளி எடுத்துட்டு உள்ள எதுவும் பூச்சி எதுவும் இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் பாருங்க, நல்லா கிளீனா இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை கிளீன் பண்ணி வச்சாச்சு. நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மிளகாயை லேசா அப்படி நம்ம நசுக்கி விட்டுக்கணும். அது உடஞ்சி இந்த காரம் ஃபுல்லா அந்த எண்ணெயில இறங்கும். இதுக்கு வேற எந்த காரமும் நம்ம சேர்க்க போறது இல்லை, இந்த மிளகாயோட காரம் தான். இப்ப இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயை சேர்த்துலாம். கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தாளிப்பு அடியில இருக்கு, உப்பு சேர்த்துருக்கோம். அப்படியே இந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, அப்படி சின்ன சின்ன பீசஸா இருக்கும். இப்போ பாருங்க, தாளிப்பு நம்ம போட்ட உப்பு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படி நம்ம கையால மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த டெக்ஸ்டர் நமக்கு பர்ஃபெக்டா வரும். நம்ம ஒரு பிளெண்டர்லயோ இல்ல மிக்சிலயோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இல்லாம நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு ஆகக்கூடாது. பீஸ் இருக்கணும், கத்திரிக்காய் சின்ன சின்னதா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம புளியை ஊற போட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது இதுல ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் கரைச்சி வச்சது கரெக்டா இருக்கு. இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். பாருங்க, கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். இன்னும் தண்ணியா வேணும் அப்படின்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியா கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை புளி கத்திரிக்காய் கொஸ்து சர்விங்க்கு ரெடி. இந்த பச்சை புளி கத்திரிக்காய் கொஸ்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. அருமையா இருக்குங்க. இந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இந்த கத்திரிக்காயை சுட்டு போட்டதுனால அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனம் அந்த ருசி ரொம்பவே நல்லா இருக்கு. புளியை இந்த மாதிரி பச்சையா யூஸ் பண்ணலாமா, நம்ம இதுல கொதிக்க வைக்காம அப்படியே கலந்துடுறோம் இல்லையா அப்படின்னு தோணும். ரெகுலரா நம்ம பச்சையா புளி சாப்பிட போறது இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அதனால உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த காலத்துல இருந்தே பண்ண ஒரு ரெசிபி தான். நம்ம ரவா உப்புமாவுக்கு தொட்டுக்கலாம், இல்ல வெண்பொங்கல், அரிசி உப்புமா, இது எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனா இருக்கும். உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு பச்சை புளி கத்திரிக்காய் கொஸ்து நீங்க பண்ணி இந்த தொட்டுக்கத்துக்கு நீங்க கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிட்டுருவாங்க. ஒரு முறை இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியான
பச்சை புளி கத்திரிக்காய் கொஸ்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.